ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MS3 டெக் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசிக் ரியாக்டிவ் எல்இடி தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இந்த மியூசிக் ரியாக்டிவ் எல்இடி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மேக் பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ மேக் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸ் உள்ள காப்பர் ஒயர் இல்லைனா அலுமினியம் ஒயர் ஏதாட்டு இருந்தால் எடுத்துவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரான எல்இடி தேவைப்படும். இது 5 வோல்ட் எல்இடி. இது லோக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லென்த்தாக உள்ள டெர்மினல் ப்ளஸ், ஷார்ட்டாக உள்ள டெர்மினல் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ இந்த எல்இடியில் உள்ள எல்லா டெர்மினலையும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி வளைச்சிக்குவாங்க. ஸோ அப்போ தான் சால்டரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா எல்இடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெர்மினலை வளைச்சிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் டெர்மினலை ஃபுல்லாக இந்த காப்பர் ஒயர் இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற அலுமினியம் ஒயர் எதுனா இருந்தாலும் சரி, இந்த மைனஸை ஃபுல்லாக ஒன்றா சால்டரிங் பண்ணிக்குவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா வயரில் உள்ள மைனஸ் டெர்மினலையும் ஒன்றா சால்டரிங் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த எல்இடியெல்லாம் சால்டரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா சரியாக சால்டரிங்கே நிற்காது. ஸோ பார்த்திங்கன்னா நான்லாம் சால்டரிங் பண்ணுறதுக்குள்ளேயும் போதும் ஆகிட்டு. இதே மாதிரி எல்இடியில் உள்ள எல்லா மைனஸையும் ஒன்றா சால்டரிங் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா டெர்மினல் நீண்டுட்ருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்று போல் கட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நம்ம அடுத்து ரெசிஸ்டர் சால்டரிங் பண்ணுறதுல ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ஒன்று போல் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 330 ஓம் ரெசிஸ்டர். இதை பார்த்திங்கன்னா எல்இடியோட பாசிட்டிவில் சால்டரிங் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா எல்இடிலையும் பார்த்திங்கன்னா 330 ஓம் ரெசிஸ்டர் வந்து சால்டரிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் சால்டரிங் பண்ணாமல் சால்டரிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா IN407 டயோடு தேவைப்படும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை மைனஸாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி சால்டரிங் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த மைனஸ் டெர்மினல் வந்து ஃப்ரண்ட் பக்கமாக இருக்கிற மாதிரி சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் சால்டரிங் பண்ண மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு டயோடை பார்த்திங்கன்னா நான் இமேஜில் காமிக்கிற மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து மைனஸ் டெர்மினல் இருக்கிற மாதிரியே சால்டரிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா ரெசிஸ்டருக்கும் இடையில பார்த்திங்கன்னா இந்த டயோட சால்டரிங் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா டயோடையும் பார்த்திங்கன்னா சால்டரிங் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டயோடை வந்து ரிவர்ஸாக கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மைனஸ் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இமேஜில் காமிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு டயோடு எடுத்துக்கோங்க. அது வந்து இதுக்கு முன்னால் நம்ம கனெக்ட் பண்ண டயோடை கனெக்ட் பண்ண மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டயோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரியே சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஏதாட்டு ஒன்று மாறினாலும் இது சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் உள்ள 2 டயோடையும் பார்த்திங்கன்னா சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஸோ இதேமாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கெப்பாசிட்டி தேவைப்படும். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா 417 மைக்ரோஃபேரட், 35 வோல்டேஜ் உள்ள கெப்பாசிட்டி. இதில் பார்த்திங்கன்னா 00 உள்ளது வந்து மைனஸ் டெர்மினல், அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது பார்த்திங்கன்னா ப்ளஸ் டெர்மினல். இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பார்த்திங்கன்னா சால்டரிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு ப்ளஸ்ஸையும் மைனஸையும் சால்டரிங் பண்ணிக்கோங்க. சால்டரிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டியில் ப்ளஸ்ஸும் இன்னொரு கெப்பாசிட்டியில் மைனஸ் டெர்மினலும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு சைடு ப்ளஸ் ஒரு சைடு மைனஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம அந்த லைட்டில் சால்டரிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மைனஸ் டெர்மினல் வந்து லைட் சைடு இருக்கிற மாதிரி சால்டரிங் பண்ணுங்கள். ப்ளஸ் டெர்மினல் வந்து டயோட் சைடு இருக்கிற மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஆடியோ இன்புட் எதில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 டயோடுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் லைன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி 2 கெப்பாசிட்டிக்கு இடையில் பார்த்திங்கன்னா மைனஸ் லைன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதே மாதிரி சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஸோ மாற்றி சால்டரிங் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஸோ இதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மைனஸும் அது கீழே உள்ளது பார்த்திங்கன்னா ப்ளஸ் லைனும் நான் சால்டரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் தேட்டரில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் சப்வூஃபர் எதில் கனெக்ட் பண்ணுறோமோ அந்த சப்வூஃபர் கூடயே இந்த நம்ம மேக் பண்ண மியூசிக் ரியாக்டிவ் எல்இடியை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா சப்வூஃபர் லைனில் வந்து நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மேக் பண்ண ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் ரியாக்டிவ் எல்இடியை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்னா மைனஸ் லைனை வந்து டைரெக்டாக ஸ்பீக்கரோட மைனஸ்லையும் ப்ளஸ் லைனை ஸ்பீக்கரோட ப்ளஸ் லைன்லையும் சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஸோ சால்டரிங் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எல்இடி எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம்.
ஸோ என்னோட மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து நான் பேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ணி காமிக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த எல்இடி பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்தால் பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிவிசி பைப்பில் தான் நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எத்தனை எல்இடி வச்சுருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நான் ஹோல் போட்டிருக்கேன். ஹோல் போட்டு இந்த செட்டப்பை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். இது பார்க்குறக்கு கொஞ்சம் டீசெண்டாக அழகாக இருக்கும். ஸோ ஹோம் தேட்டர் மேலெலாம் இதை வைக்க முச்சில் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். இந்த பிவிசி பைப்பெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெஃபிக்விக் இல்லைனா அடமாண்ட் இது யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணால் மட்டும் தான் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம இந்த பாக்ஸ் மாதிரி மேக் பண்ணதுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.